வணக்கம் சார். ஐ பாஸ்கரன் ஃப்ரம் திருவண்ணாமலை. இப்போ ஒரு அருமையான ஒரு பிசினஸ் வந்திருக்கு. ஃபிக்ஸ் காயின்னு ஃப்ரீ மைனிங் தான். ரூ. 1 கூட நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தேவையில்ல. யார் வேணாலும் வந்து ஃப்ரீ மைனிங் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தா போதும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $50 குடுக்குறாங்க. அந்த $50 தினசரி $1/2ன்னு 100 நாளைக்கு நமக்கு ஃபிக்ஸடா தராங்க. அத நம்ம டெய்லி ஒரு 10 செகண்ட் மட்டும் மைனிங் பண்ற மாரி இருக்கும். முதல்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்றேன். ரூ. 1 கூட முதலீடு செய்ய தேவையில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் குடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க WhatsAppல என்னுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும். அத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, Google Chrome இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போயிட்டு, மேல சர்ச்சு, கூகுள்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா, கீழ லைனா இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல. அந்த லிங்க திரும்ப டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, லைன் வந்து நமக்கு வந்துரும். இந்த மாரி ரிஜிஸ்டர் கேட்கும். இந்த இடத்துல என்ன பண்றீங்க, உங்க நேம் பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர பதிவு பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணாலும் அவங்களுடைய ரெஃபரல் கோடு இருக்கும். அது எதுவும் பண்ண தேவையில்ல. இங்க பாஸ்வேர்டுன்றதுல 8 டிஜிட்டல்ல நீங்க பதிவு பண்ணணும். கம்மியா பதிவு பண்ணக்கூடாது. அதேமாரி அ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நீங்க இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ, அதே பாஸ்வேர்டு இங்க போடுங்க. மறக்கவே கூடாது. ஞாபகத்துல எழுதி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு கிரியேட் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? அத டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன பிறகு உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சார். இது வந்து என்னுடைய ஐடி. இப்போ நான் இதுக்கு சர்க்குலேஷன் குடுக்க போறேன். என்னன்னா, ஒரு காயினோட ரேட் ஒரு ஃபிக்ஸ் காயின் ரேட் வந்து $30. நமக்கு டெய்லி $1/2 கிடைக்கும். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் $50ல $2 எனக்கு வந்திருக்கு. இப்போ கிளைம் டெய்லி குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து யூ கிளைம் $1/2 க்ளோஸ் குடுக்குறேன். இப்போ பாருங்க 47.1/2 அதாவது $1/2 எனக்கு வந்துடுச்சு. இங்க வந்து பாருங்க 3.16 வந்திருக்குங்களா? $1/2 வந்து எனக்கு ரெஃபரல்ல கிடைச்சது. ரெஃபரல் இன்கமும் இதில கிடைக்கும். இந்த இடத்துல ஆல்ன்றத குடுக்குறேன். கொடுத்த உடனே 0.10 இருக்கு. இதுக்கு மைனிங் குடுக்குறேன். மைனிங் குடுத்துட்டு க்ளோஸ் குடுக்குறேன். இவ்வளோதாங்க வேலை. இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்ல. இப்போ நான் வெளிய வந்துடுறேன். வெளிய எப்படி வரணும்னா, மேல 3 கோடு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணிட்டு, லாக் அவுட் அப்படின்றத டச் பண்ணிடுங்க. வெளிய வந்துருவோம். அப்படியே பேக்ல வந்துர வேண்டியது தான். ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மைனிங் பண்ணணும். இத பார்த்து நீங்களும் அதே மாரி பண்ணுங்க. நன்றி. பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவைலபிள் இருக்குது. காயினோட ப்ரைஸ் வந்து $1 கூட வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் அர்ஜென்ட்டாக. இந்த வீடியோவில் அந்த காயினை நம்ம ஐஎன்ஆர் பேமெண்ட் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக பை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஐஎன்ஆர் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பிக்ஸ் காயினை வந்து லோ ரேட்டில் வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா காயினை வந்து பை பண்ணியிருக்கணும். ஓகேவா? பை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற காயினை வந்து செல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால இப்போ லோ ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு $10 மினிமம் பர்ச்சேசிங் வந்து $10 அப்படி இல்லைனாக்கா $900 வரும். ஓகேவா? ஐஎன்ஆரில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ மெகா ஆஃபர் லைவ் டுடே அப் டு 99% ஆஃபர் டோன்ட் மிஸ் அவுட் லிமிட்டட் டைம் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ த ஆஃபர் ப்ரைஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிசைடட் பை த செல்லர்ஸ். அதாவது செல்லர்ஸ் தான். ஓகேங்களா? P2B தான். ஸோ P2B டிரான்சாக்ஷனில் வந்து செல்லர்ஸ் தான் இதில் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ கிவிங் ஃபுல் ஃப்ரீடம் டு த கிரியேட் த பெஸ்ட் டீல் இன் த மார்க்கெட். ஓகேவா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் எதில் வந்து யார் வந்து லோ ப்ரைஸில் காயின் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரைஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ எப்படி நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களோட ஐடியை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பை பிக்ஸ் அண்ட் செல் பிக்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதில் வந்து பை பிக்ஸ் போங்க. ஓகேவா? ஸோ பை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த செல் பிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு USDT வேலெட் அட்ரஸ். ஓகேங்களா? அது ட்ரஸ்ட் வேலெட்டாக இருக்கலாம், மெட்டாமாஸ்காக இருக்கலாம், சேஃபால் எந்த வேலெட்டாக வேணும்னு இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய BNB வேலெட் அட்ரஸ். ஓகேவா? பினான்ஸ் ஸ்மார்ட்ஸில் ரன் ஆகக்கூடிய USDT வேலெட் அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் மொபைல் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேயில் வந்து ஃபண்டு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க
எந்த நம்பரில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை கொண்டாந்து என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஓகேவா, மொபைல் நம்பரு அட்ரஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா இந்த நம்பர்லேருந்து தான் நீங்கள் ஃபண்டு சென்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதுதான் வந்து அங்கே ஷோ ஆகும். P2Bயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் தான் அங்கே ஷோ ஆகும். அதனால் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பரை வந்து ஃபோன்பே கூகுள் பேயில் என்ன நம்பரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு பைபிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஓகேவா, ரைட். பைபிக்ஸ்க்கு போனீங்க அப்படின்னாக்க இதில் இப்போ வந்து INRலேயும் இருக்குது, USDTலேயும் இருக்குது. உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து 900 ரூபாய். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கமே போவேன்னா நீங்கள் இப்போதைக்கு. ஓகே, ஏன்னா அங்கே பாருங்கள் ஒரு காயினோட ரேட் வந்து சும்மா வேணும்னே போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காயின் வந்து 0.0001 பிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் போக வேண்டாம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1. அடுத்தது பாருங்கள் கீழே $2 இருக்குது பாருங்கள். சாரி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு காயின் வந்து $1 உங்களுக்கு 10 காயின் கிடைக்கும். 10 USDT வந்து நம்ம சென்ட் பண்ணணும். அடுத்த கீழே இருக்கிற ஆப்ஷன் பாருங்களேன், $0.5 கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார். 10 USDT. ஸோ உங்களுக்கு 20 பிக்ஸ் காயின் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதில் எது பெஸ்ட் ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா $23 செல் பண்ணுறாரு இவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா INR இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் INRயில் யாராவது சீப்பாக கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ INRயில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. INRயில் ஏதாவது INRயில் வந்து கம்மியான ரேட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ 0.46. எஸ், இங்கே பாருங்கள் $49.50 வந்து பார்த்தீங்கன்னாக்கா INRயில் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகே, ஒரு காயின் ரேட் வந்து $49 16.36 காயின் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இந்த பேஜை. ஏன்னாக்க இந்த டீட்டெயில் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேவா, காண்டாக்ட் நம்பரு, ஆர்டர் ஐடி, யூசர் ஐடி இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். சப்போஸ் காயின் ரிசீவ் ஆகலை அப்படின்னாக்கா டிக்கெட் வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னாக்கா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு ஐ வாண்ட் டு பேங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஏற்கனவே ஆர்டர் வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. உள்ளே போட்டுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதெல்லாம் அடுத்த ஆப்ஷனுக்கு தான் நம்ம போகணும். ஓகே, வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு தான் பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, டைம் போயிட்டுருக்கிறதுனால உதாரணத்துக்கு இப்போ வந்து 2 பிக்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், $900 நம்ம பே பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐ வாண்ட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த கேட்டுக்குள்ளே போகும். ஓகே, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ UPI பேமெண்ட் தான். ஸோ UPI ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த UPI ஐடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த UPI ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க UTR நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ UTR நம்பர். ஓகே, UTR நம்பருங்கிறது என்ன அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோன்பேயில் வந்து இப்போ இவருக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நான் வந்து ஃபண்டை வந்து சென்ட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ நம்ம பிக்ஸுக்கு தான் நான் வந்து சென்ட் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து UTR நம்பர்னு இருக்கும். ட்ரான்சாக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை UTR நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காப்பி பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சென்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காயின் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோன்பே கூகுள் பே மூலியமாக நம்ம என்ன பண்ண INR மூலியமாகவும் காயினை வந்து பை பண்ண முடியும். ஓகேவா, இதே வந்து நீங்கள் USDT செலக்ட் பண்ணிங்கன்னா நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ USDT செலக்ட் பண்ணினாக்கா USDT வந்து நீங்கள் உங்கள் வேலட் அட்ரஸ்லேருந்து அங்கே சென்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலட் அட்ரஸை வந்து அந்த இடத்துல கீழே கொடுக்கணும். அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் வந்து கீழே கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக. ஓகேவா, ஸோ 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மை ட்ரேட் ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா $0.40 வந்து 25 காயின் வந்து 10 USDTக்கு பை பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க 0.50 வந்து INRயில் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து INR பேமெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 காயின்ஸ் வந்து பை பண்ணேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா $1 வந்து 10 காயின் வந்து பை பண்ணியிருந்தேன். ஓகேவா, ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கம்ப்ளீட்டட் வால்யூம் வந்து $30. இப்போ நான் $30 வந்து இங்கே பை பண்ணியிருக்கேன். இப்போ நான் செல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த செல் லிமிட் வந்து $60 வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம்னாக்க செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்வைஸ். இப்பொழுதுக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பை பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்குக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க செல் பண்ணிக்கலாம். இப்பொழுதுக்கு அந்த கண்டிஷன் வச்சுருக்காங்க. நியர் ஃபியூச்சரில் வந்து அது 3 மடங்காகவும் 4 மடங்காகவும் 5 மடங்காகவும்
இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ரைட். இப்போ நான் வந்து செல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு செல் ஆர்டர் போடணும். ஓகே, இப்போ நீங்கள் செல் ஆர்டர் போட்டு காட்டுங்க சார் அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பை செல் ஆப்ஷனுக்கு போகிறேன். இப்போ வந்து நான் செல் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ செல் ஆப்ஷனும் உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன் எப்படி செல் பண்ணணுங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரைஸ் பர் பிக்ஸ் காயின் வந்து 24 USDT. ஓகே, ஒரு காயினோட ரேட்டு நான் 24 USDTக்கே போட போகிறேன். பேமெண்ட் மெத்தட் வந்து USDT தான். ஸோ என்னோடய வேலட் அட்ரஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, என்னோடய மொபைல் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ வால்யூம் எவ்வளோ டாலருக்கு வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க $10 வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க $10. ஓகே, எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலேயே கொடுத்துருக்காங்க, USDT அமௌண்ட்டு மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், USDT அமௌண்ட் வந்து $10 வந்து நான் செல் பண்ணுறேன். ஓகே, ஸோ $10 வந்து பார்த்தீங்கன்னாக்க 0.45 பிக்ஸ் காயினு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க $22. ஒரு காயின் ரேட் வந்து $22 வந்து நான் செல் பண்ண போகிறேன். பேமெண்ட் மெத்தட் வந்து USDT தான். ஸோ என்னுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து இங்கே 10 USDTன்னு காட்டிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க க்ரியேட் செல் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நான் $22 வந்து நான் செல் பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, அந்த $22 நீங்கள் உங்கள் விருப்பம் $1 கூட கொடுக்கலாம், $0.5 கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய மை ஆர்டர் அண்ட் ரெக்வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்டிவில் இருக்குது ஸ்டேட்டஸ். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் வந்து 22 USDT, டோட்டல் வந்து 10 USDT வந்து நான் செல் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் வந்து எத்தனை டாலருக்கு நான் செல் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க $60 வரைக்கும் நான் செல் பண்ணிக்கலாம், என்னோடய லிமிட். ஓகேவா, ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க $30 நான் பை பண்ணியிருக்கேன். அதனால் அதை விட டபுள் மடங்கு அப்படின்னாக்க $60 வந்து என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல். இப்படி தான் வந்து நம்ம செல் ஆர்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம பை பண்ணணும், எப்படி வந்து நம்ம செல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல. கம்மிங் 15th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மீட்டிங் வேறையாக வச்சுருக்காங்க. ஸோ லைவ் மீட்டிங் அப்புறமேலுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். இதில் கேமிங் பிளாட்ஃபார்ம் வேறையாக லான்ச் பண்ண போகிறாங்க. கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்க, இப்போ அப்டேட் போயிட்டுருக்குது. ஸோ கேமிங் பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்கா அதில் கேம் விளையாண்டவும் நம்ம என்ன பண்ண முடியும், காயின் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ யூட்டிலிட்டி டோக்கனாக மாறுது இந்த காயின். அப்போ யூட்டிலிட்டி டோக்கனாக மாறும்பொழுது கேம் விளையாடுறதுக்கு இந்த காயினை பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸாக. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக காயினோட ப்ரைஸில் வந்து நல்ல க்ரோத் இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டிசம்பர் 15th அப்புறம் நம்மளுக்கு லைவுக்கு வரும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, என்னோடய சஜஷன் என்னென்னாக்க இப்போ இந்த ஆஃபரில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு $10 காயின்ஸை முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி ஸ்டேக்கிங் ஆப்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்டேக்கிங்கில் ஏன்னா காயின் வந்து இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணிக்கிட்டு 50% ஆஃப் காயினை வந்து நீங்கள் ஸ்டேக்கிங்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 50% காயின் வந்து நீங்கள் மைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகேவா, தட்ஸ் ஆல்.